பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம சக்திவேல் இருந்துட்டு, "அண்ணன் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. இவங்க எதுக்காக கூப்பிட்டாங்களோ, அந்த வேலைய முடிச்சுட்டு நம்ம வேலைய போய் பார்க்கணும். ஏகப்பட்ட வேலை இருக்கு." அப்படின்ற மாரி சொல்லினாங்க. இன்னும் இவங்க கிட்ட நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோன்னா, நாள பின்ன சொத்துல பங்கு கேட்டு வந்துருவாங்க அப்படின்ற மாரி சொல்லிறாங்க. இத கேட்ட உடனே கோமதி இருந்துட்டு, "அண்ணன் நான் உங்களோட பாசத்த மட்டும் தான் எதிர்பார்க்குறேனே தவிர, உங்களுடைய சொத்து எதையும் எனக்கு தேவையில்லை. என் புருஷன் என்னைக்கும் அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுறவரும் கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்லிடுறாங்க. ஐயோ நடிக்காதீங்க போதும். இவ்வளோதான் உங்கள் வீடே இருக்குது. இதில் அந்த 10க்கு 10 மளிகை கடையை வச்சுக்கிட்டு இத்தனை பேருக்கும் உங்களுக்கு சோறு போடுறதே பெரிய விஷயம். இதில் வேற நீங்கள் சொத்து கேட்டு வேற வர மாட்டீங்களா? கண்டிப்பாக நீங்களே சொத்து கேட்டு வீட்டுக்கு வரதான் போகிறீங்க, நீயும் ராஜியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பரில் வந்து நம்ம கோமதியும் ராஜியும் வந்து சைன் போட்டு கொடுக்குறாங்க. உங்களுடைய சொத்து எதுவும் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரில் சைன் போட்டு நம்ம சக்திவேலுக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. சக்திவேலுக்கு ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு அடுத்ததாக நம்ம காந்திமதி இருந்துட்டு, எப்போ பாரு சொத்து சொத்துன்னு சொத்துக்கு மட்டும்தான் நீ இருக்கியா? ஒருவேளை அதுக்காக தான் இவங்க யாரையும் சேர விடாமல் ஏதாவது ஒரு பிரச்சனை நீ பண்ணிக்கிட்டே இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு காந்திமதி வந்து கேட்டுடுறாங்க. என்னத்தா இப்படியெல்லாம் பேசுகிற? பின்ன அவள் எவ்வளோ ஆசையாக விருந்துக்காக கூப்பிட்டா, வந்த இடத்துலையும் சொத்தை பற்றி மட்டும்தானே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.